விஜயுடைய பிரச்சாரம் வந்து சூடுபிடிக்க சமயத்துல இந்த மாதிரி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்க தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. ஆனா பிரசவம் நடக்கும். ஆனா சுகப்பிரசவம் கிடையாது. ஆ. செசேரியன் தான் அப்படின்னு அந்த பொது ராயபுரம் செயற்குழுவில் பேசுறேன். அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு திமுகவை காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. மறுபடியும் ஒரு சிசேரியன் பண்ற லெவலுக்கு கொண்டு காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எந்த ஊர்ல எத்தனை மணிக்கு ஆமா ஸ்டாலின் பேசுகிறாரோ அதே இடத்துல அத்தனை மணிக்கு நாஞ்சில் சம்பத்து பேசணும்னு புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது தரவுகள் இல்லாமல் அவர் தாண்டி குதிக்கிறாரே தவிர தரவுகளோடு குற்றச்சாட்டுன்னு வைக்கிறார். இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? திமுக இப்ப என்ன செய்யணும்னா, தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர், சொற்பொழிவாளர், நடிகர் என பன்முகத்தன்மைகளை கொண்ட திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், விஜய் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு சுற்றுப்பயணம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்காரு. இது ஆளக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா ஒரு பேச்சு வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பரவிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த திமுக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கட்டுப்பாடு நிறைய விதிக்கிறாங்க. திமுகவுக்கு தேர்தலை எதிர்கொள்வதற்கான எல்லா பணிகளையும் அவர்கள் முடித்து விட்டார்கள். இப்பொழுது முடுக்கி விட்டிருக்கிறார். நான் தம்பி விஜய் அரசியலுக்கு வந்து கொடியை அறிமுகம் செய்தன்று நான் சன் நியூஸ் கேள்விக்களத்தில் நண்பர் குணாவனுடைய கேள்விக்கு திமுக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், அதிகாரத்தில் இருக்கிற கட்சி இதை கவனத்தில் கொண்டு இழப்புகள் வருமானால் அதை சரி செய்வதற்கு என்ன என்று திமுக திட்டமிட வேண்டும் என்று நான் கேள்விக்களத்தில் சொன்னார். இன்னைக்கு திமுக இப்போதுதான் நேற்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை அறிவாலயத்தில் கூட்டியிருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 4 நாட்கள் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் தொகுதியில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கண்டிப்பாக உத்தரவு போட்டு. அதான் சார், இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கான நோக்கமே அதான். என்னன்னா, இப்போ விஜய் வந்து விஜயுடைய பிரச்சாரம் வந்து சூடுபிடிக்க சமயத்துல இந்த மாதிரி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்க தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அது கலக்கம் யுத்த காலம். திமுகவுக்கு மாற்ற ஒரு படையெடுப்பு தொடங்கியாச்சு. அதை எதிர்கொள்வதற்கு திமுக அந்நியமாகி தீர வேண்டிய கட்டம் தான். இத கலக்கம்னு சொல்லக்கூடாது. திமுக இதெல்லாம் தாண்டி எத்தனையோ பார்த்துருக்கு. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசியல் பிரவேசம் என்கிற பெயரால் அதிமுகவை தொடங்கி தலைவர் கலைஞர் 184 தொகுதிகள் பெற்று இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் இந்த எண்ணிக்கையில இல்லை. அப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்று கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொற்காலத்துல திண்டுக்கல்லில் ஒரு வீழ்ச்சி வந்துச்சு. 77 தேர்தலில் திமுக அதிகாரத்தில் இருந்த திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு, இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில அந்த தேர்தலும் திமுகவுக்கு கொஞ்சம் சவாலாகத்தான் இருந்தது. அப்புறம் சின்ன வயசு ராயபுரத்துல செயற்குழு, ராயபுரத்துல அதுக்கு நான் அழைக்கப்பட்டேன். ஆமா, நான் அழைக்கப்பட்டேன். ஒரு சொற்பொழிவாளராக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. எனக்கு ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனது மாதிரி நான் வந்து கலந்துக்கிட்டேன். என்ன பேச விட்டாங்க.
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உடல் நலம் பெற்றிருக்கிறார், உடல் நலம் கெட்டிருக்கிறார். இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நமக்கு எப்படி இருக்கும் தேர்தல்னு அவங்க யோசிச்சால நான் சொன்னேன், கடினமாகத்தான் இருக்கும். ம். அந்த வயசுல சொன்னேன், கடினமாகத்தான் இருக்கும். ம். ஆனா பிரசவம் நடக்கும். ஆனா சுகப்பிரசவம் கிடையாது. ஆ. செசேரியன் தான் அப்படின்னு அந்த பொது ராயபுரம் செயற்குழுல பேசினார். அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு திமுகவை காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. மறுபடியும் ஒரு சிசேரியன் பண்ற லெவலுக்கு. லெவலுக்கு காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ம். அத எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமையும், ம். ஆண்மையும், ஆண்மபலமும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. அத நம்பிக்கையோடு அவர் எதிர்கொள்கிறார் தான் கருதல். அப்புறம் ஏன் சார் விஜய்க்கு வந்து இவ்வளவு கட்டுப்பாடு? அதாவது ரோட் ஷோ நடத்தக்கூடாது, அரை மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடாது. இந்த கட்டுப்பாடு ஏன் இவ்ளோ? எல்லா கட்சிக்கும் போடுற கட்டுப்பாடு இல்லையே, தானே. அப்படி இல்லையே. மத்த இல்ல. எந்த கட்சிக்கும் இருந்த மாரி தெரியல. விஜய்க்கு தான் அதிக கட்டுப்பாடு விஜய்க்கு போடுறதா தான் அதிக அவரே கூட்டம். சொல்றாரு. விஜய்க்கு அதிக கூட்டம் வருது, அதிக கட்டுப்பாடு. அவங்க இப்போ போஸ்ட் கம்பல ஏறுறாங்க, ம். மரத்துக்கு உச்சியில ஏறுறாங்க. இல்ல, எல்லாருடைய பிரச்சாரத்திலயும் அந்த செயல்கள் இருக்கத்தான் செய்யுது. இருக்கிறது. ஆமா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டத்துக்கு மரத்துல இறங்கிடுவான். ம். ஒருத்தனை ஏற மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு அந்த அந்த வயசு அந்த தம்பிகளுக்கு. அந்த மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிற ஆற்றலும், ம். அந்த விஜய் மீது கொண்டிருக்கிற அந்த ஈர்ப்பும், தன்னுடைய தலைவனை தரிசித்து விட்டேன் என்ற ஒரு பக்தனுடைய பரவசமும், ம். அவனை ஆட்கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த தம்பிகள் அப்படி இருக்கிறதுங்கிறது இயல்புதான். ம். இன்னைக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. காவல்துறை அதை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. காவல்துறை ஒழுங்காக வழிநடத்தியது. ஒரு திருச்சியில் ஏற்பட்ட அனுபவங்களை சரியாக உள்வாங்கிக் கொண்டு நாகப்பட்டினத்திலும் திருவாரூரிலும் சரியான நேரத்திற்கு வந்து பிரச்சாரத்தை நடத்தி ஒரு வெற்றிகரமாக முடித்துவிட்டு தம்பி விஜய் புறப்பட்டு விட்டார். அதான் சார், இவங்க கட்டுப்பாடு விதிக்க விதிக்க அந்த கூட்டத்தினுடைய அளவு அதிகமாகறது மாரி ஒரு தோற்றம் ஏற்படுது. கூட்டத்துக்கு அளவுன்னா திருவாரூர் திமுக கோட்டை. கோட்டை. கலைஞருடைய பொது வாழ்வில் அவரு அங்கேயே ஓட்ட போட்டுருவாரு போல தெரியுதே. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் இருந்துச்சு. அவர் வர வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா, இளைஞர்களும் மக்களும் இல்ல, அவ்வளவு ஆரவாரம் ஆரவாரமா பண்ணாங்க. அவர் இருந்தாங்க. கட்சிக்காரங்க ஆரவாரமா எல்லாம். இருந்தாங்க. அது காலம் காலமாக மார்க்சிஸ்டுகள கையில இருந்து தொகுதி அது. அது மார்க்சிஸ்ட் அண்ட் திமுகவுடைய திமுக. கோட்டை அது. இன்னைக்கு மார்க்சிஸ்டுங்க பலமா தான் இருக்கு. ம். திமுகவும் பலமா தான் இருக்கு. அதனால திருவாரூருக்கு எல்லா திசையிலிருந்தும் தம்பிகள் வந்து குவிந்தார்கள். ம். ஆம், தம்பி விஜயனுடைய பிரச்சாரமும் கொஞ்சம் கொஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டார். ஆமா. உச்சத்துக்கு போயிட்டார். அதுல என்ன அவரு சொன்னதுல ரூ. 40 நெல் கொள்முதல் நிலையத்துல லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னார். அத பூண்டி கலைவண்ணனே ஒத்துக்கிட்டாரு சார். ஆமாக்கா, வாங்கத்தான் செய்றாங்க அப்படிங்கிற இல்ல, மாரி. இல்ல, அண்ணன் மாவட்ட செயலாளர் அவரு. ஆ. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரு. ம். அந்த பதில அவர் சொல்லியிருக்க கூடாது. இல்ல, அப்ப அவன் விஜய் சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதானே? உண்மையாயிடுச்சுன்னு வந்துருச்சு இல்ல. ம். நான் சொல்றது அத பூண்டி கலைவண்ணன் தவிர்த்திருக்க வேண்டும். நான் விசாரிக்க சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன். இப்படி இந்த மாதிரி ஆங்கிள்ல போயிருக்கணும் பதிலு. ஆனா இது உண்மையை ஒத்துக்கொண்டது மாதிரி சொன்னது அண்ணன் பூண்டி கலைவண்ணன் அதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும். ம். அதே நேரத்துல காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளை மதிக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. யாருக்கு? கேடர்ஸ். காவல்துறை வழக்கு கூட பதிவு பண்ணியிருக்காங்களா சார்? அந்த கிரைம் மூலமா மாலை போட்டவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களே. இதெல்லாம் அவங்கள கட்டுப்படுத்துற மாரி தானே ஒரு இல்ல கிரேன்ல ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டன் போடுற மாலை. அது அதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சசிகலாவுக்கே போட்டாங்க. ஆமா. சசிகலாவுக்கே போட்டாங்க. இல்ல, அது ஒரு ஃபேஷன் ஆயி போச்சு அது. அது ஒரு அது ஃபேஷன் ஒரு ஆயிடுச்சு. ஃபேஷன். ஆமா. அந்நேரம் அப்படி வழக்கு போட்டிருக்க வேண்டாம். அதான் நாங்க கேட்கிறோம். மறுபடியும் ஒரு பயம், இல்ல, இல்ல, அது கலக்கம் இந்த ஒரு மாரி. ஒரு ஒரு அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பது மாதிரி அந்த தொண்டர்கள் ஃபீல் பண்ணான்னா மீண்டும் மீண்டும் அவன் அதை செய்வான். அதில் தவிர்க்கணும். திமுக இப்ப என்ன செய்யணும்னா
இது பிரச்சாரத்தின் மூலமா தான் முறியடிக்க முடியும். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதிமுகவுக்கு எதிரா ஒரு பிரச்சாரம் விஜயகாந்த் மேற்கொண்டபோது, நீங்க அதுக்கு ஆதரவா ஒரு தீவிர பிரச்சாரத்த மேற்கொண்டீங்க. இல்ல, இல்ல. அதிமுகவுல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்துல, நமக்கு நாமேன்னு அண்ணன் ஸ்டாலின் புறப்பட்டார். ம். அதுக்கு எதிரா நீங்க உங்களுடைய முழக்கம் முத நாளு ஸ்டாலின் பேசி முடிக்கிறாரு. உடனடியா தலைமை கழகத்துக்கு உத்தரவிட்டு, எந்த ஊர்ல எத்தன மணிக்கு ஆமா. ஸ்டாலின் பேசுகிறாரோ, அதே இடத்துல அத்தன மணிக்கு நாஞ்சில் சம்பத்து பேசணும்னு அ புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க. அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தாங்க. வெற்றிகரமான பயணம் எனக்கு அது. ஆமா. அதுல அந்த பேச்சு கூட ரொம்ப ஏன்னா சிறப்பா இருந்துச்சு. நான் ஆமா. கூட கேட்டிருக்கேன் அத. ஸ்டாலின் அண்ணனுடைய உயரத்துக்கு நான் உயரமானவன் இல்ல. இருந்தாலும் ஒரு பதில் அடி குடுக்கணும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு தெளிவா இருந்தேன். அதான் 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 எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை. ம். இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி, தம்பி விஜய் 1ஆம் தேதி புறப்பட போறான். மறுபடியும். என்னுடைய நல்ல நண்பன் நயினார் நாகேந்திரன். இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு பிரச்சாரம் தான் ஒரு கருவி. ஏன்னா, திமுகவை நியாயப்படுத்துவதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. திமுக தமிழ்நாட்டுக்கு செய்தது மாதிரி வேற ஒரு ஆட்சி செய்யாது. இனி வேற ஒரு ஆட்சி வந்தாலும் செய்ய முடியாது. செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கா சார்? அது சொல்லுவாங்க. ஏன்னா, இவங்க குடுத்த தேர்தல் வாக்குறுதியிலே நெறைய நிறைவேற்றல. 465 வாக்குறுதி நிறைவேற்றின முதலமைச்சர் அறிக்கை விட்டுட்டார். அவரே 100% முடிச்சிட்டோம்ட்டாரு. ஆனா நெறைய அறிவிச்சிட்டாரு. எதிர்க்கட்சியோட பிரச்சாரமே அதுதானே. அறிவிச்சிட்டாரு. இனிமேல் கொஞ்சம் நிறைவேற்ற முடியலைன்னா, ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாததுனாலதான் அப்படின்னு முதலமைச்சர் பதில் சொல்லிட்டார். நான் என்ன எத்தனை சொல்றேன், வருஷம் தான் அதே சொல்லிட்டு இருக்க இல்ல முடியும். கிட்டத்தட்ட வாக்குறுதிகளை ஆட்சியே முடிய போகுது. நிறைவேற்றவில்லை என்று எடுத்தேன், கவிழ்த்தேன் என்று வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகிறவர்கள், இந்த நாட்டுல அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன உடனே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரம் சின்னாபின்னமாய் இருக்கணும் கருதி 4000 ரூபாய் தந்தார். வாக்குறுதியில் உள்ளதா? பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு முழு கரும்போடு 21 பொருட்கள் வழங்கினார். அதுதான் பெரிய குற்றச்சாட்டாகி போச்சு சார். நான் என்ன கேட்கிறேன், இது வெள்ளம்லாம் வாக்குறுதி உருகி போச்சே. ம்? வெள்ளம்லாம் உருகி போச்சே. அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி அடுத்த பொங்கலுக்கு பிறகு குடுக்காமலே விட்டாங்களே. இல்ல, இல்ல, வேட்டி சட்டையும் குடுக்கல, பொங்கல் பொருட்களும் குடுக்கல. அது ஒரு பெரிய இது குற்றச்சாட்டா இருக்கு சார் இன்ன வரைக்கும். இது வாக்குறுதியில சொன்னதில்ல. நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம், ம். புதுமை பெண் திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் வாக்குறுதியில சொல்லப்பட்டதல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பிள்ளை அமெரிக்காவில் போய் கல்வி கற்கக்கூடிய ஒரு அதிசயம் இன்னைக்கு அரங்கேறி இருக்கு. இது வாக்குறுதியில சொன்னதில்லை. சைதாப்பேட்டையில 1000 படுக்கை கொண்ட கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வாக்குறுதியில சொன்னதில்லை. ஏற்கனவே இந்த இந்தியா ஹாஸ்பிட்டல் தான் சார் எக்ஸ்பேண்ட் அதான் பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1000 படுக்கை கொண்ட, இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு சிகிச்சை எடுப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அற்புதமான மருத்துவமனை இது. அதனால வாக்குறுதியில சொல்லாதது நிறைய செய்துட்டு இருக்காரு. ஆனா அஹ் மருத்துவக் கல்லூரி ஒரு கல்லூரி கூட கொண்டு வரலங்கிறதான பெரிய குற்றச்சாட்டு சார். ஏன்னா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் படிக்கிறதுக்கு தேவையான இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஆனா இங்க ஒரு அது மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல. அதிமுக ஆட்சிக்கார திட்டம் இல்லைங்க. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பது கலைஞருடைய திட்டம். அது ஆனா அதிமுக தானே கொண்டு வந்தாங்க. அவர் திட்டமா இருந்தா கூட அதிமுக ஆட்சியில தானே கொண்டு எந்த வரப்பட்டுச்சு. மாவட்டத்தில் இல்லையோ அதை கொண்டு வந்தாங்க. இன்னும் நிறைய மாவட்டத்துல இல்லையே சார். இல்லாத மாவட்டங்களுக்கும் கொண்டு வருவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள, அது வேற. ம். ஆனா வீடு தேடி மருந்து, வீடு தேடி மருத்துவம் என்கிற திட்டத்துல சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு உடல் நல முடியாத ஒரு வயசானவருக்கு ஒரு ட்ராலி கூட கொடுக்க முடியாம கொடுக்காம இழுத்துட்டு போனோம். நாம இழுத்துட்டு போனாங்க. ஆனா வீடு அதான் அந்த பையனுடைய அந்த அப்பாவுடைய பையன் தான் பேட்டி கொடுத்திருந்தாரு. தந்தையுடைய பையன். எங்க அப்பாவுக்கு நான் 2 மணி நேரமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீல் சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன வீடு தேடி மருத்துவம் பண்ண போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இல்ல, அது ஒரு பொறுப்பற்ற நடவடிக்கை. அது ஒரு சம்பவம் தான் தம்பி. அது ஒரு இது வெல்ஃபேர் மாதிரி சம்பவங்கள் தானே ஒரு ஒரு அரசை அசைச்சு இல்ல, பார்க்கக்கூடிய இல்ல, ஒரு இது ஒரு சக்தி. வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வைக்கிற அழுத்தமான குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. இப்போ தம்பி விஜய் பேசுறாரு. தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் வருவார் சென்னைக்கு.
மும்மொழி திட்டத்தை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்க முடியும். அவங்க காலங்காலமா இதான் சொல்லிட்டு இருக்காங்க சார். என்னைக்கு வந்து இங்க ஆட்சி வந்தாங்களோ, அதுல இருந்து இவங்க கேட்கறது நாங்க இருமொழி கொள்கையை தான் இல்ல. அமல்படுத்துவோங்கிறாங்க. தனித்தனம் அவங்க இல்ல இது நீங்க மும்மொழி தனித்தனமா பேசுறாங்க. இது தம்பி விஜய் பார்வைக்கு போயிருக்கிறதா? இதை விஜய் எதிரொலிப்பாரா? அது மாதிரி பரந்தூர் விமான நிலையம் சார் முதல்ல ஆட்சி அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே எடுத்த சப்ஜெக்ட் அதுதான். நடவடிக்கை. அப்படி என்றால் விமானம் நிலையம் வேண்டாம் என்கிறாரா? வளர்ச்சி அவர் விரும்பவில்லையா? அந்த இடத்தில் விமான நிலையம் அமையக்கூடாது என்றால் எந்த இடத்தில் அமைக்கலாம் என்றாவது தம்பி விஜய் ஆலோசனை சொல்வாரா? அவர் பேசினாரு சார். அதாவது விளைநிலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க விமான நிலையம் கொண்டு வராதீங்க. விமான நிலையம் கண்டிப்பா அவசியம் தேவை. நாட்டுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். ஆனா விளைநிலங்களுக்கு கிட்டத்தட்ட நஞ்சை நிலங்கள்ல போய் நீங்க போய் அழிச்சிட்டு நீங்க விமான நிலையம் கொண்டு வந்தீங்கன்னா, அது இங்க யார காப்பாத்து கொண்டு வரீங்க? இந்த விளைநிலங்கள் இருக்கிற இடம்னா ஒருத்த நாட்டுல இருக்கு, ஒருத்த நாட்டுல கொண்டு விமான நிலையம் வைக்க முடியுமா? இல்ல வேற இடத்த நீங்க சர்ச் பண்ணுங்கங்கறாங்க. இது வந்து எக்ஸ்டென்ஷன் சார். இது அந்த விமான நிலையத்தை விரிவுபடுவதற்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தான் எடுக்கணும். கேட்டீங்களா? அதுக்காக பொலிச்சலூர்லயும் தாம்பரத்திலையும் இங்க வைக்கப்படாது. ஆமா. ஏன்னா பரந்தூர்ங்கிறது அதுவும் இதுல இருந்து தூரம் தானே. அதுல மக்களுக்கு தேவையான காம்பன்சேஷன் அவங்க எதிர்பார்க்காத தொகை கொடுக்கப்படுகிறது. என்ன செய்திருக்கணும் தம்பி விஜய்? அவர்களை ஆற்றுப்படுத்தியிருக்க வேண்டும். இதை வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வசதியான இடத்துல குடியேறுங்கள் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கணும். அது அவர் சொல்லல. அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது தரவுகள் இல்லாமல் அவர் தாண்டி குதிக்கிறாரே தவிர தரவுகளோடு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கல. நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நான் இந்த சம்பவத்தை நான் பேசினா இதெல்லாம் நான் பேசுவேன். நன்றி. நன்றி.